என்னது உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? ஆனால் பிரியாணி செய்ய தெரியாதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். முதல் சட்டியில் நெய்யை விட்டுட்டு அதுக்கு பிறகு சின்ன சீரகம், பிரியாணியில் கராம்பு, ஏலக்காய், அந்த பூ, அன்னாசி பூன்னு சொல்கிற இந்த பூ எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு பச்சை மிளகா தான் முதல் போடணும். பச்சை மிளகாயும் கொஞ்சம் தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் வெங்காயம் நீங்கள் போடணும். வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நீங்கள் இஞ்சியை போடணும். இஞ்சியையும் போட்டு இஞ்சி எண்ணெயோடு சேர்ந்து அந்த இஞ்சியோட தன்மை எண்ணெய் தன்மையாக வரும் வரைக்கும் நீங்கள் அதை கவனமாக நீங்கள் வடிவாக கிண்டிட்டு இருக்கணும். அடுத்தது அதுக்கு பிறகு தான் நீங்கள் தக்காளி பழம் போடணும். நான் ப்ரெஷர் குக்கர் வாங்கினான் இந்த முறை பிரியாணி செய்கிறதுக்காண்டி. இப்போ நான் தக்காளி பழத்தை போடுறேன். இஞ்சி தன்மை எண்ணெய் தன்மையாக வந்தோடனே இப்போ தக்காளி பழமும் வதங்கினோன்னே நான் இந்த ஆச்சி பிரியாணி மசாலா போடுறேன். நான் இந்த மசாலா மட்டும்தான் நான் போடுறேன் என்னோட பிரியாணிக்கு. நான் இப்படித்தான் செய்கிறேன். இது நான் இந்தியாவில் இருக்க நான் சமைச்சு பழகின விதம் இப்படித்தான். இப்போ நான் எல்லாம் வதங்கின உடனே மல்லி இலையும் புதினா இலையும் போடுறேன். இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இனித்தான் நான் ஆட்டிறைச்சி போட போகிறேன். நீங்கள் ஆட்டிறைச்சி போட்ட கையோடையே தயிரை போடணும். அப்போ தான் இறைச்சி சாஃப்டாக அவியும் உங்களுக்கு. இப்போ உப்பை போட்டுட்டு நான் உடனே தயிரை போட்டுட்டு அளவாக தண்ணியை விட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரில் அவிய வச்சு ஒரு கொதிச்ச பிறகு தான் நான் அரிசி போட போகிறேன். ஏனென்றால் அந்த அரிசி முதல்ல நான் ஊற விட்டேன். நான் ஒரு அரை மணித்தியாலம் சுடு தண்ணியில் ஊற விட்டேன். நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அரிசியை போடுறேன். அரிசியை போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு கலக்கிட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரில் நான் 4 விசில் வச்சுனா இப்போ பிரியாணி ரெடி. நான் கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் மேலையும் போடுறேன்னா இப்போ தேசி புளியை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட போகிறேன். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டால் பிரியாணி ரெடி. ப்ரெஷர் குக்கர் இல்லாதவ இதுக்கு மேலே ஈய பேப்பர் போட்டுட்டு அதை மூடி நான் என்ன செய்கிறேன்னா அந்த கல் மாதிரி உரலை அதுக்கு மேலே வைக்கிறேன். நான் அப்படியும் நீங்கள் செய்யலாம். இந்த ப்ரெஷர் குக்கர் தான் வேணுமெண்டு இல்லை பிரியாணி. நான் இந்த பிரியாணிக்கு சிக்கன் 65 செஞ்சு பிரியாணிக்கண்டே ஒரு கத்திரிக்காய் ஒன்று செய்கிறது. அது பேரை நான் மறந்துட்டேன். பிரியாணி கத்திரிக்காய் கறின்னு வைங்களேன். அடுத்தது வெங்காய ரைத்தாவும் செஞ்சு நான் முட்டையும் அவிச்ச நான் சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. நன்றி, வணக்கம்.